டாம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ம். இப்ப இது ஏன் வந்து பார்வதி இறங்குனாங்க? ஏன் அவங்க டிடிய பின் பண்ணல? ஏதாவது எப்படி அவங்க இறங்குனாங்க? அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா இவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு எதுக்கு அவங்க இறங்குனாங்கன்னு தெரியணும். ரிவ்யூ பார்த்தா தான் தெரியும். ஓகே, தேங்க்ஸ். ம். சொல்லுங்க அஞ்சலி. ஜெலினா இருக்காங்க. சொல்லுங்க ஜெலினா. ஹாய் டாம், சாரி சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதனால தான் அதுக்கு உடனே பதில் சொல்ல முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசுறீங்களா இல்லை சாப்பிட போறீங்களா? இல்ல 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 பிரஹில் பேசும்போதே சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, பேசலாம். சொல்லுங்க. இல்லைங்க, எனக்கு லைவே பார்க்க முடியலங்க. என்ன பேசுறா இந்த ட்ரைனேஜ்? ஐயோ, எல்லாமே எப்படிங்க ஃபுல்லா பாரு மேல தாங்க போடுறானுங்க பழியா. டேய், ரொம்ப அநியாயமா பண்றீங்கடான்ற மாதிரி இருக்கு. அது எப்படி இவனுங்களுக்கு வந்து ஒரு செலக்டிவ் நியாயம் எல்லாமே வந்து தொலைவும் தெரியாது. சடனா ஐயோ என்ன நியாயம், நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீ எல்லாம் ஒரு இதுவா, இப்படி எல்லாம் ஜெயிச்சு என்ன பண்ண போற, என்ன பேச்சு இதெல்லாம், எங்க போச்சு? இன்னைக்கு நேத்து இது பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கு இல்லாம இந்த கேவல கட்ட எண்டமால் இருக்குல்ல, அவனுங்க இந்த பிக் பாஸும் சரி நல்லா ஏத்தி விட்டு இவங்க 3 பேர் சண்டை போடுறாங்க. வெளியே வந்துட்டு கம்ருதனோட வாய் தகராறு போகுது. அப்ப என்ன சொல்றாரு பிக் பாஸ், நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு டிஆர்பி வேணும், சண்டை போட்டாதான் டிஆர்பி வரும். எப்படி வேணாலும் இவனுங்க பண்ணுவானுங்க. என்ன பா எவ்வளோ வயலன்ஸ் நடந்துச்சு. ஐம் சோ சாரி, நான் ஆக்சுவலி ஃபுல்லா கேட்கல, நான் லைவ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நீங்க இதெல்லாம் பேசிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப பேசுனாங்கங்க இன்னைக்கு. அந்த ட்ரைனேஜ் எவ்வளோ பேச்சு. அவன் பேர் என்ன, வினோத், அவன் எவ்வளோ பேசுறான். எல்லாம் பார்வம் தான் பழி போடுறானுங்க. என்னமோ கமருதன் குழந்தையா, அவளை தட்டி தானே விட்டா. சொல்லக்கூடாது, வேணாம், நம்ம மரியாதையா பேசுவோம். ஏன்னா அவளுக்கு இருக்காத ஆதங்கம். இதுங்களெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. ஃப்ராடு, சீ தூ அப்படின்னு சொன்னா அப்படியே பொங்கிக்கிட்டு வருவாங்க. கதவை திறந்து விட்டதே கமருதீன் தாமா கதவை திறந்து விட்டு தள்ளுறான். அதுதாங்க, இவனுங்களுக்கு கண்ணே தெரியாது. அவங்களுக்கு வந்து பார்வதி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியவா. அதுவும் இந்த ட்ரைனேஜுக்கெல்லாம் வந்து சாண்ட்ராவை தள்ளி விட்டதெல்லாம் கோவம். இல்லம்மா, நாளைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கமருதீன் வந்து கதவை திறந்து விட்டு தள்ளி விட்டதெல்லாம் எதுவுமே வராது. பார்வதி தள்ளி விட்டதை மட்டும் ஹோஸ்ட் பேசிட்டு கமருதீன் நாளைக்கு சேவ் பண்ணிடுவாங்க. இப்ப மட்டும் இந்த ஹோஸ்ட் வருவாரு பேசுறதுக்கு. இவ்வளவு நாள் மத்த இதெல்லாம் நடக்கும்போது அமைதியா இருந்தாரு. எனக்கு அந்த கேப்டன்சி டாஸ்கே வெளியே வந்து அவ்வளோ பிரச்சனையா போனனால மட்டும்தான் அந்த சபரியை கேட்டாங்க. அதுவும் ஒழுங்காவா கேட்டாங்க அவன் ஆக்சுவலி நல்லா நாக்கு புடுங்குற மாதிரியா கேட்டாங்க. அவனை அப்படி காப்பாத்தி தானே விட்டாங்க. இப்ப நாளைக்கு நடக்கிறது மட்டும் பாருங்களேன். பார்வதியை வச்சு செய்வான் அந்த விஜய் சேதுபதி சார். சாரி, மரியாதையா வேற அவரை பேசணும்ல. என்ன பண்றது, ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறாங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும். நம்ம மட்டும் மரியாதையா பேசணும். காண்டாது டாம், சாரி. நானும் செம்ம காண்டாகுது. அந்த பிள்ளை எவ்வளவுங்க சொல்லுவாங்க, எவ்வளவு வார்த்தை அந்த சாண்ட்ரா விட்டுச்சு. சேச்சி சரியான சீச்சி தான், சரியான கேடி. எவ்வளோ வார்த்தை அவ்வளோ அவ வந்து உடஞ்சிட்டா. பாருனால ஏத்துக்கவே முடியல. உன்னைய நம்பி நான் சொன்னேன். சாண்ட்ரா வந்துட்டாங்களா? வந்து எப்படி பேசுறாங்க? ஓகேவா? ஓகேவா இருக்கா? ஐயோ சிரிக்கிறாங்கம்மா வந்து. ஐயோ ஒரே சிரிப்பு தான், விளையாட்டு தான், டான்ஸ் தான். என்ன அநியாயம் பண்றாங்க சாண்ட்ரா. ஏங்க அவங்க வந்த போது நீங்க எதுக்கு வெளியே வந்தீங்க, ஏன் வெளியே வந்த, நீ இருந்திருக்கணுமே, ஐயோ நீ ஏன் வந்த. அந்த டிராமாலாம் பண்ணிட்டு இப்ப பெட்ல ஜாலியா படுத்து சிரிக்கிறாங்க. ஏன்னா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. 2 பேரோட கெரியரை காலி பண்ணிட்டாங்க. எவ்வளவு கேவலமா பேசணுமோ பேசிட்டாங்க. இப்ப இந்த அம்மா வந்து நல்ல மாதிரி சிரிச்சுட்டு காலாட்டிட்டு ஜாலியா ஏசிய தூங்குறாங்க. கேவலத்தின் உச்சம். சாண்ட்ரா மாதிரியான மோசமான போட்டியாளர்கள், உழவு வெல் பிளான்டு ப்ரிப்பேர்டு போட்டியாளர்கள் பார்க்க முடியாதுங்க. எங்க எதை சொல்லணும், எப்படி போட்டு விடணும், எப்படி வந்து அசிங்கப்படுத்தணும், எப்படி நடிக்கணும். ஆனா அவங்களுக்கு வந்து சரி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப நாளைக்கு எனக்கு என்ன பிரச்சனைனா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் டேக் பண்ணியிருக்கேன் சேதுபதியுமே. டோரை ஓபன் பண்ணி கதவை திறந்து ஒரு காலை வச்சு தள்ளுறது கமருதீனும் சேர்ந்துதான். தள்ளுறதுக்காக இப்போ வந்து பேசுறதுக்காக ரெட் கார்டு கொடுக்கணும்னா சாண்ட்ராவுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு 2வது கமருதீனுக்கு கொடுங்க. தள்ளுறதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா கதவை திறந்து விட்ட கமருதீனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க. கமருதீனை நாளைக்கு சேவ் மட்டும் பண்றீங்க, இல்ல அவனை பேம்பர் பண்ணி நீ இவ கூட திவ்யா பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க சேதுபதிக்கு. டேய் நீ வந்து இவ கூட பேசாம இருக்கிற வரைக்கும் நீ ரொம்ப நல்லா இருந்தடான்றாங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப உத்தமரா இருந்தாராம். இந்த 2 நாள் பேச போய் தான் கெட்டு போயிட்டாராம். திவ்யா என்னம்மா இல்ல, நீங்க ஏன் கதவு திறந்த கமருதீன் மட்டும் சொல்றீங்க? இது வரைக்கும் பிசிக்கல் டாஸ்க வந்து வயலண்டா ஆனவங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும்ல.
கொடுத்துருக்கணும். இதுல கமருதீனுக்கு மெயினா நாளைக்கு வந்து கொடுக்கணும்ன்ற. ஃபர்ஸ்ட் கமருதீனுக்கு கொடுங்க. அவன் தான் கதவை திறந்து தள்ளி விட்டது வந்து கமருதீன் தான். தள்ளி விட்டது கமருதீன், தள்ளி விட்டது கமருதீன். இல்லங்க இது இல்ல நான் இல்ல ஒத்துக்க முடியாது. இல்ல இட்ஸ் அது நாட் வந்து ஃபேர். கேம் திவ்யா. கேம்ல வந்து அது பண்றது ஒண்ணும் தப்பு இல்ல. தட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். இவங்க ஏம்மா சும்மா இங்க நம்ம சொல்றோம்மா கேம்னு, இன்ஸ்டாகிராம் போய் பாருங்கம்மா. எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் எனக்கு மனசு பதறுது. எனக்கு மனசு டேய் அந்த பொண்ணு உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்குதுடா. உங்களுக்கு ஏன்டா பதறுது? இல்லையே, திவ்யா வந்து இஷ்டத்துக்கு பேசுறா. பேசுற ஐயோ ஸ்லாங்லாம் இருக்குல்ல, அப்பா ஐயோ. இஷ்டத்துக்கு ஷீ இஸ் டாக்கிங். திவ்யா ரொம்ப மோசமா பேசுறாங்க. ஏன்னா அது எதுவுமே இப்ப எல்லாமே அவங்களுக்கு ஸ்கோரிங் பாசிட்டிவ் தாங்க. நான் பேச நினைச்சதை நீ பேசிட்டமா, எங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் நீ பேசிட்டமா, நீ கரெக்டா பேசிட்டமான்னு தான் சொல்லுவாங்களே தவிர, திவ்யா ஒரு ஷோன் கூட பார்க்காம டெகாரம் டிசிப்ளின் டீசென்ஸ் தெரியாம இவ்வளவு கேவலமா ஒரு பொண்ணை பேசுறேன் நாளை கேட்க போறாங்க. திவ்யாவுக்கு வந்து பயங்கரமா கிளாப்ஸ் இருக்கும். திவ்யா சேவ்டு ஃபர்ஸ்ட். டாம், ஷிவின், சௌந்தர்யா எல்லாம் போட்டுட்டாங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி. ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு. அவங்க எல்லாம் ஃபுல்லா கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அதுதான் இங்க இங்க நடக்கிற போராட்ட இன்ஸ்டாகிராம்ல பார்க்குற ரீல்ஸ்ல இவங்களும் கொஞ்சம் மைலேஜ் தேடிக்கிறாங்க, அவ்வளவுதான். இது மலையாளம்ல இட்ஸ் பாசிபிள். அவங்க அது வந்து அதை ஒரு கேம் ஸ்போர்ட்டா தான் எடுத்துக்கிறாங்க. பார்வதிக்கு நடந்தப்போ பார்வதி அது வந்து கேமா தான் பார்த்தா. ஐயய்ய, என்னங்க சபரி, எப்பா. ஜஸ்டிஸ் அருவருப்பா ஃபார் இருக்கா இல்லையா சாண்ட்ரான்னு டாம் போகுது. சொல்லுங்க, மனசு சொல்லுங்க. சபரிய பாக்குறப்போ கோவம் வருதா வரலையா? என்னமா நடிக்கிறாங்க? ஐயோ யோ 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 யோ, சச் அ டிஸ்கஸ்டிங். பைத்தியம் லூசு என்னென்னலாமா பேசி வா. உன் பிள்ளைக்கு என்ன சீர் செய்யணும்? இவன் யாருங்க இவன்? அந்த அம்மா உட்காந்து சிரிக்கிறாங்க. உன் ரெண்டு குழந்தைங்களுக்கு என்ன சீர் செய்ய? ஒரு தாய்மாமன் ஆயிட்டாரு 5 நிமிஷத்துல. ஐயோ. கைஸ், இதெல்லாம் வந்து சாட்டர்டே எபிசோட்ல ஹவு திஸ் கேம் இஸ் எக்ஸ்பிளைன்ட் பேஸ்ட் ஆன் தட் ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பேசுறதுக்கு ரெட் கார்டு கொடுக்குறாங்கன்னா அப்புறம் 2 பேருக்கு கொடுக்கணும், கம்ருதீன் அண்ட் சாண்ட்ரா. So it all depends on how they're going to அப்படி take. Anjali, in that case, if they are going to give Parvati a red card because she pushed due to the task, then Sabri Parvati, also should get a red card, right? that's what For I'm 14 saying. times. அது வந்து பண்ண மாட்டாங்களே. அதனால தான் சொல்றேன், இட்ஸ் நாட் பார்வதிஸ் ஃபால்ட். பேசுறதுக்கு ரெட் கார்டு கொடுக்குறாங்கன்னா அது வந்து கமருதீனுக்கும் சாண்ட்ராக்கும் கொடுக்கணும். திஸ் இஸ் காட் நத்திங் டு டூ வித் பார்வதி. நீங்க வேற இன்ஸ்டால வந்து ஜஸ்டிஸ் ஃபார் சாண்ட்ரான்னு போயிட்டு இருக்கு. நீங்க ஐயோ அப்பா இவங்க இவங்கெல்லாம் எங்க பண்றாங்க. இருந்தாங்க மண்டே அன்னைக்கு? கமருதீன் எல்லாம் பேசினப்போ பார்வதிக்கு ஜஸ்டிஸ் யாருமே கேட்கல, ஒருத்தவங்க தான் போட்டாங்க. அதான் சொல்றேன், இந்த ஸ்டூபிட் பார்வதியோட PR is doing nothing. They should have done justice on Monday, la. And even now today also they should have said it's a game and they should have tagged அவளுக்கு நடந்த injustice tag பண்ணிருக்கணும். நம்ம எவ்வளவுதான் பண்றது இந்த எக்ஸ்ல உட்காந்துட்டு? நம்மளுக்கு இருக்க டைம்ல we are doing what we can. And the kind of abuses we get for, I just know. supporting. I It's know. a game and we are watching the show as a game. Yeah. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹிந்தி, கன்னடா, மலையாளம், தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாம் நம்மள பார்த்தா சிரிப்பாங்க. என்னடா ஒரு டாஸ்க்ல ஒருத்தி விழுந்துட்டா, அது கேமோட டிசைன், டாஸ்க் டிசைன் பண்றவங்களுக்கு தெரியாதா இது எந்த அளவுக்கு போகும், இது இப்படிதான் அவங்க பண்ணுவோம். that's why they are called a creative team, right? they are sat there to see இது எப்படி எல்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு. அவங்க யோசிக்காமையா பண்ணுவாங்க இந்த டாஸ்க? How else can you play this game? How can 9 people come out of that car? Give me one way that you can come out of this car. No, that's the part of the game, Triti. அது நம்மளுக்கு தெரியும். You have to send somebody out. So Sandra trigger பண்ணது பரவாயில்ல, but she used very very ugly personal
personal Exactly. stuff she used. Game Okay. perspective, she could have triggered, but she didn't. She went so very, personal triggered them, and she knows very well this guy will get triggered, Mm-hmm. She and knows. she succeeded in it. And Yeah. you see in the bed, she's actually enjoying. She's happy. She's done her job. Yeah. அதனாலதான் வந்து when Prajan left also, she had that same physical faintness. So the creators are not dumb. Why do they keep such a low base car? Because புடிச்சு தள்ளுவாங்க தெரியும். அப்படி தள்ளுனா அவங்களுக்கு physical injury வராம தான் வச்சிருக்காங்க அங்க. So this whole thing will be nullified if Sandra hadn't done her panic attack, hadn't got her panic attack. அவங்க கத்தி கத்தி அழுதே அவங்க panic attack வரும், நிறைய பேருக்கு வரும். Prajan has said that. Okay, so nothing would have been spoken if என்ன பேச்சு வந்திருக்கோம்னா இவங்க ரெண்டு பேரும் அபியூஸ் பண்ணது மட்டும் தான் வந்திருக்கும். சாண்ட்ரா வந்து இப்போ மயங்கிட்டாங்கன்னு, guys, I apologize. I'm just venting my frustration on my elliptical. So ஒரு மாதிரி பேண்ட் பண்ணி பேசுறேன். Sorry about it. So அதனாலதான். So இப்போ சாண்ட்ராக்கு அடிப்பட்டது தப்புனா பார்வதிக்கு இத்தனை தடவை அடிப்பட்டதும் தப்புதான். அப்ப எல்லாருக்கும் ரெட் கார்டு கொடுங்க, ஓல் ஹவுஸ்க்கும் கொடுங்க. யார் யார் பண்ணாங்கன்னா வேர்பல் அபியூஸ் இவ்வளோ அசிங்கமா வேர்பலி ட்ரிகர் கேம் வேர்பல் அபியூஸ் பண்ணாங்கன்னா அப்ப கொடுங்க, சாண்ட்ராக்கு கொடுங்க, திவ்யாக்கு கொடுங்க, இவனுக்கும் கமருதனுக்கும் கொடுங்க. பிசிக்கல் பண்ணானா சபரிக்கு கொடுங்க, அப்புறம் இவனுக்கும் கொடுங்க, விக்ரம்க்கும் கொடுங்க. So there'll be only 3 players left. Shubishka, Aurora. சுபிக்ஷாக்கு டைட்டில் கொடுத்துருங்க. கரெக்டா? Yeah, done. None of these people have been watching the show and they've come now to support. போய் கீழே போட்டு நம்ம பார்வதிக்கு நடந்ததை சொல்லி கேட்டா என்ன ஆகும்? I don't follow any of these goons, because I know out of the show they are worthless ன்னு எனக்கு தெரியும். I don't have any idol worship. Game la edu vilayandangla, I just enjoyed them for a little bit, including my favorites whom I supported. The only person I follow on YouTube vandu Vichu ma'am for her cooking. Avladha. And I really liked that lady so much for everything she stood for and played her game 99 days. Have lot of சாரி respect. மேடம், அங்க பாருங்க, சாண்ட்ரா வந்து திரும்பவும் கவர் இஷ்யூ எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு பட்டதுக்கு அப்புறமா சபரி கிட்ட உட்காந்து விக்ரம் கிட்ட உட்காந்து இவன் கேக்குறான், விக்ரம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா? அப்போ இல்ல கவர் போட்டு சாப்பிடுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா மாதிரியான கேவலமான லேடி பார்க்க முடியாது. All go against them. இன்னும் பேசட்டும், இன்னும் அபியூஸ் பண்ணட்டும். அப்ப இதெல்லாம் கேரக்டர் அசாசினேஷன் இல்ல. பேசட்டும். Let them talk. No, but whatever they talk, it's justified, no, by these people. I don't get that. Hey, எப்படிடா நீங்க அப்படி பேசலாம்? They made one adult joke. Yes. அதுக்காக Triti, even if they make 4 to 5 adult jokes in a series of 90 days, so what? They're not babies. They're not 18 under, right? These are 30-year-old seasoned professionals. அவங்களுக்குள்ள adult jokes பண்ணா என்ன இப்போ? None of us are babies. இல்லங்க, இதே அடல்ட் ஜோக் வந்து அரோரா பண்ணப்ப எப்படிங்க அரோராவை இப்ப வந்து புனிதரா கருதுறாங்க? அதே அரோராவை எந்த வாய் வந்து இப்ப புனிதரா பேசுது? யார் பேசுறாங்க? இவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. அதெல்லாம் இல்ல. What they're trying to do, Tommy, is Aurora வந்து got a bad name because of her so-called profession. We are such superhumans. அந்த மாதிரி profession பண்ணாலும் we'll support such people because they are great. They are adults. They can do what they want. And no matter what, we will support everybody. நானுமே அரோராக்கு சப்போர்ட் பண்ண 2-3 நாள். Because I like the way she started to speak
அப்புறம் ஐ கேவ் அப் பிகாஸ் ஐ நோ என்ன சொல்லுவாங்க, நாய் வாழ திருத்த முடியாதோ கிளி வளைக்க முடியாதோ ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஷி இஸ். வாட் ஷி இஸ் ஷி கான்ட் சேஞ்ச். ஸோ அதனால தான் ஐ லெஃப்ட் ஹர். ஓகே, தட்ஸ் ஹூ ஷி இஸ். She loves all these things, let her play her game. The moment I realized she's very devious was when she started backbiting. அசிங்கமா பேசும்போது தான். இதே அவளே ஜோக்ஸ் அடிச்சுட்டு கைஸை ஹக் பண்ணிட்டு இருந்தானா இட் டசன்ட் பாதர் மீ அட் ஆல். ஸோ வாட், இருக்கிறவங்க எல்லாம் அடல்ட்ஸ் தானே. இவ போய் இன்னொருத்தவங்க ஹக் பண்ணா they are loving her, right? Only when she turned the hugs into an accusation and got them into trouble, அப்பதான் வந்து I didn't like Aurora. I never find fault with her if she's hugging other guys. They are doing the same. It's a reciprocation. But she turned it against the men. இப்ப கூட வினோத் எல்லாம் எப்படி பேசுறா. That character of Aurora is what I don't like. மத்தபடி I don't care what Aurora does. இன்னைக்கு எபிசோட்ல வந்துச்சா, சாரி ஒரே ஒரு क्वेश्चन கேட்டு போயிடுறேன். இன்னைக்கு எபிசோட்ல வந்துச்சா சாண்ட்ரா தான் ஸ்டார்ட் பண்ணா டு இன்ஸ்டிகேட் தெம்னு? I was watching, but you know, my today is my older son's birthday. Another friends are there, so I was, you know, having funny with them. So na paakave illa, but TL enna nadun theriyum, and I was talking to my sister for like 20 minutes. So she gave me a full rundown. So I know everybody's trying to be punidars. இன்ஸ்டிகேட் பண்ணதெல்லாம் வந்துதா கேக்குறேன். That she started it first அப்படினு. Did it come in the episode or it didn't? Yes, இது வந்தது ஆக்சுவலா வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பிஜேஎஸ் பாரு வந்து கிளியரா வந்து கமருதீன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா ஒரு 1 ஹவருக்கு முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இது வந்து ஸ்ட்ராட்டஜியா எடுத்து அவங்க உடம்போட கையை வச்சு ஜஸ்ட் ஐ எம் புஷிங், இது வந்து அவங்கள வெளியே தள்ளணுன்றதுக்காக தான் அப்படின்றத வந்து, அதாவது அக்ரெசிவா இது வந்து நேத்தெல்லாம் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி அது போல புஷிங் நடக்கவே இல்லை. கையோட வச்சு நம்ம தள்ளன காலு அதே மாதிரி காலை கீழே போகிறதுக்கு தள்ளணும், இது ஸ்ட்ராட்டஜி தான்ட்டு கிளியரா சொல்றாங்க. ஆக்சுவலா அதுதான் நடந்ததும் கூட. இதை வந்து விஜேஎஸ் வந்து இதை வந்து ஸ்ட்ராட்டஜியா எடுத்துக்கிட்டு இதை வந்து அவர் கொஷின் பண்ணவே கூடாது. ஏன் இந்த ரெட் கார்டு எல்லோ கார்டுன்ற அளவுக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்றது தெரியல. இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து நேத்து தான். Because already they have a hate on பார்வதிங்க. அத வந்து ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. கரெக்டா சொன்னீங்க. ஆம், இது வந்து நேத்து இந்த இன்சிடென்ட் நடந்தது இல்லைங்களா. ஆனா இந்த நியூட்ரல் ஸ்பேஸ்ன்ட்டு சொல்றவங்க எல்லாரும் பாஸ்ட் 3 டேஸா தே ஸ்டார்டட் ஹேட்டிங் பாரு. 3 டேஸ் இது நடந்தது என்ன நேத்து. அதே மாதிரி that was not a neutral space at all. It was always against பாரு. ஒரு சிலங்க அது வந்து சாண்ட்ரா பிஆர் ஸ்பேஸ்ங்க, நியூட்ரல் ஸ்பேஸ்னா சொல்லாதீங்க. ஆமா, வன்ம பூனை and I have been there many times. நாங்க பேசும்போது கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க, அப்புறம் அடிப்பாங்க. எஸ் அஞ்சலி, நேத்து வந்து நான் இதுவரை நியூட்ரலா தான் இருந்தேன். ஆனா டுடே ஆன்வர்ட்ஸ் ஐ வில் டூ லைக் தட் ஐ வில் அகைன்ஸ்ட் பார் அப்படின்ற மாதிரி நேத்து பேசிட்டு இருந்தாங்க. முந்தானத்துல இருந்து அவங்களுடைய ட்வீட்ஸ் எல்லாம் அது போலதான் இருந்தது. எப்போலேருந்தும் அப்படிதான் இருக்கு. நீங்க நேத்து முந்தானத்துலாம் சொல்லாதீங்க. ஒரு 3 வாரமாவே 1 மந்தாவே எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா ஒரே சாண்ட்ரா சப்போர்ட் தான். கனிய வந்து சாண்ட்ரா அப்படி பேசினால, என் குழந்தைங்களை பத்தி பாடினீங்கன்னு சொல்லி அதுக்கே அவங்க வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து இப்ப கேக்குறாங்க நீங்க ஏன் பார்வதிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு. கரெக்டா நேத்து நடந்ததுல வந்து கரெக்டா சக்சஸ் ஆனவங்க சாண்ட்ரா. ஷீ இஸ் வெரி ஹாப்பி. கரெக்டா நினைச்சபடி பண்ணோம். இது வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்ட்டு என்னை பொறுத்தவரை நாளைக்கு விஜேஎஸ் வந்து கண்டிப்பா வந்து இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவா எடுக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. அதுவும் இல்லாம வைல்ட் கார்டுலாம் வந்து திவாகர் ஒரு ஆள் போதும். ஸோ இதை ஃபுல்லா புட்டு உடைச்சி எல்லாத்தையும் பீஸா கழட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் போதும். ஸோ திவாகர் இஃப் ஹி என்டர்ஸ் சண்டே டெஃபினட்டா வந்து இதனுடைய இவங்களுடைய பண்ண ட்ராமா எல்லாத்தையுமே புட்டு
உடச்சி எரிஞ்சிருவாப்புலன்னு தான் நினைக்கிறேன். இதில் வந்து ரொம்ப இந்த சபரி செயின் சபரி வந்து குதிக்கிற ரீசனே அந்த தலை டாஸ்கில் நான் பண்ணேன்னு தெரியுமா, அதனுடைய ஜஸ்டிஃபிகேஷனை இந்த இன்சிடென்ட் மூலிமா தேட பார்த்துக்கிறான். அந்த ஒரே ஒரு இன்சிடெண்ட்டுக்கு தான் அவன் வந்து அவ்வளோ தூரம் அவன் பேசிட்டு இருந்தது. விக்ரம் வந்து அது விக்ரமனுடைய ஆக்டிங் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். திடீர்னு அழுவான், திடீர்னு அந்த பயந்தாங்கொல்லி பையன் ஓவராக வாயை விட்டுக்கிட்டு அவன் பண்ணுறது ஃபுல்லாக பாருக்கு அந்த சான்ஸ் போகக்கூடாது. எனக்கு தெர் இஸ் சான்ஸ் டு கெட் த பாரு அல்லது அரோராவுக்கு தான் டிடிஎஃப் வரும். ஸோ பாருக்கு போகக்கூடாதுன்றதுக்காக அவனுடைய ஓவர் எக்ஸாக்சேஷன். அப்படி தான் ஒவ்வொருத்தவங்களும் இதில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணுன்ட்டு திவ்யா ட்ரைனேஜ் திவ்யா வந்து ஆஸ் யூஷுவல். ஸோ இதுதான் சான்ஸு, இதை வச்சு தான் நம்ம பார்வை அடிக்கிறதுக்கு தான் சான்ஸ் பார்த்தோம். த பிக்கஸ்ட் சான்ஸ் வி காட் இதை வச்சுட்டு பார்வை முடிக்கணுன்ட்டு. ஸோ மீதி எல்லாம் பிஆர் வெளியே இருந்து பார்த்துப்பாங்கன்ட்டு ஷீ ஸ்கோரிங் ஹை அப்படி தான் தோணுது. ஆனால் பிஜேஎஸ் நாளைக்கு இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவே எடுத்துகிட்டு வரக்கூடாது. என்ன பண்ணாங்க, அது வந்து என்ன ஓடுற காரில் புஷ் பண்ணாங்களா, நின்றுட்டு இருக்கிற காரை அதை டோரை ட்ரை பண்ணி பல முறை ட்ரை பண்ணி ஒரு 1 மினிட்டாக டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி அப்படியே உடம்புல கையை வச்சுட்டு அப்படியே சாய்ச்சி கீழே போடுறாங்க. அந்த அந்த அவ்வளோ தூரம் குனிய முடியல. அதனால் அந்த சின்ன ஒரு 150 mm டிஸ்டன்ஸில் தான் அவங்களுடைய அந்த உடம்பு வந்து சாண்ட்ராவுடைய உடம்பு வந்து கீழே பட்டுச்சு. ஸோ திருப்பி கால் உள்ளே இருக்குது, காலை வெளியே போனதான்ட்டு காலை வந்து அதேமாரி காலில் எட்டி வச்சாங்கன்னு காலில் வச்சு புஷ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எட்டி உதைக்கலை, தள்ளியும் விடலை, அப்படியே உடம்போட வச்சு தள்ளி இந்த காலையும் அதேமாரி காலோட காலை சேர்த்து வச்சு வெளியே தள்ளுறது தான். இதை வந்து ஒரு மேட்டராகவே இவங்க பேசக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். டாம் ஏதாவது அப்டேட் இருக்கா? அப்டேட்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து யாருமே பார்வதி கூட பேசல வீட்ல. கமருதீன்ட்ட எல்லாருமே பேசுறாங்க. பார்வதி கிட்ட யாருமே பேசல. இது என்னங்க நியாயம்? எனக்கு புரியலையே. எனக்கு என்னங்க இது? எனக்கு சத்தியமா புரியலங்க. அவ்ளோ கேவலமா வார்த்தைய விட்டது கமருதீன். அவன மன்னிச்சிருவாங்க. பார்வதி மன்னிக்கலனா, இவங்களோட பயஸ் என்னன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. என்ன ஒரு வன்மம் பார்வதி மேல இவனுங்களுக்கு. நான் தான் சொன்னேன்லம்மா, நாளைக்கு இதேதாம்மா எபிசோட்லயும் நடக்கும். கமருதீனை வந்து வார்ன் பண்ணிட்டு கமருதீனை விட்டுருவாங்க. வேணா பாருங்களேன், கமருதீன்லாம் நாளைக்கு எவிட்டே ஆக மாட்டான். இப்படிலாம் பேசலாமா, ட்ரிகர் பண்ணலாமா? நீங்க ஏன் நீங்க அவங்களுக்கு அவங்க தான் தள்ளி விடுறாங்கன்னா நீங்க ஏன் உங்களுக்கு கேட்டை திறந்து ஹெல்ப் பண்ணீங்க? நீங்க ஏன் வந்து வார்த்தையை மை விட்டீங்க டியர் கம்மு. அப்படின்னு சொல்லுவாங்களே. மைடியர் மை கம்முன்னு டியர் சொல்லி கம்மு, பேசிட்டு நீங்க வந்து கதவ திறந்தப்போ உங்களுக்கு கை வலிக்கலையா கம்மு? ஏன் கம்மு அப்படி பண்ணீங்க? சரி நான் உட்காருங்க. எழுதி வச்சுக்கோங்க. கமருதீன் அப்படியே நாளைக்கு கொஞ்சம் ரோஸ்ட் வேணா பண்ணுவாங்களே தவிர கமருதீன் நாளைக்கு தூக்க மாட்டாங்க கைஸ். பார்வதிக்கு ரெட் கார்டு எல்லாம் கிடையாது இல்ல டாம், அதை மட்டும் சொல்லிடுங்க. வாய்ப்பு இருக்குமா, கொடுத்துருவாங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாரையும் சப்பு சப்புன்னு நாளை அரைஞ்சிட்டு அவர் ரெட் கார்டு வாங்கிட்டு வந்துடலாம் என்னைய கேட்டா. என்னென்ன சொல்லுங்கப்பா. ஐயோ, எனக்கு வந்து இப்ப திவ்யா ஒண்ணு பேசிட்டு இருக்கால, திவ்யா பேசுறத கேட்கும் போதுதான் எனக்கு அப்படியே குபு 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 எரியுது. ஏங்க அவளெல்லாம் மொத்தமா டோட்டலா அவாய்ட் பண்ணிடணுங்க. ஃப்ரைடே ஆயிடுச்சுல்ல, அதான் வெள்ளிக்கிழமை விரதம் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. கமருதீனை எல்லாரும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மன்னிச்சிட்டாங்களாமா வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்ல? பார்வதி கூட சேர்ந்ததுனாலதான் கமருதீன் இப்படி ஆயிட்டானா. ஓ, மன்னிச்சிட்டாங்க. கானா வினோத்துக்கும் பார்வதிக்கும் இன்னைக்கு ஃபைட். ஆக்சுவலா பார்வதி கூட சேர்ந்ததுனாலதான் கமருதீன் இப்படி ஆயிட்டான்றதுதான் ஃபைட்டு. இப்ப வந்து பார்வதி கேட்டவங்க கொண்டு போய் கமருதீன் அரோரா வந்து கூட நல்லவனா? சேர்த்து விடுங்க. கொண்டு போய் அரோரா கூட சேர்த்து விடுங்க. ஏமா இப்ப கமருதீன் நல்லவன் ஆயிட்டானாமா? சொல்லுங்க. இப்ப நல்லவன் அப்படிதானே? எதுவுமே பேசல, கார்ல வார்த்தைகளே விடல. அப்ப எபிசோட்ல காட்டிட்டாங்களேமா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அத வந்து மறைச்சிருவாங்க. அவனும் அதுதான் நாளைக்கு சொல்லியிருப்பான். சரிம்மா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? நாளைக்கு பார்வதி எவிக்டட். ரொம்ப நல்லா இருக்குடா. கமருதீன் வந்து ஃபைனலிஸ்டா டைட்டில் வினர் ஆங்கிறது பிறகு அறிவிக்கப்படும். டாம், ஒரே ஒரு கேள்வி மட்டும். அரோராவுக்கு பேச்சு போயிடுச்சா அந்த அந்த இது இன்சிடென்ட் பார்த்து? ஏன்னா பேசவே மாட்டேன்றாங்க.
பேசினா அவ பேசுவாங்க. பக்கம் திரும்பிருங்க. அவ்வளவுதான். 2 பேரை வச்சு செய்வாங்க. நம்ம எதுக்கு போய் தலைய மாட்டிக்கிட்டு அப்படின்ட்டு அவ அமைதியா இருக்கா. ஏன்னா அவளுக்கு தெரியும் எல்லாரும் ஒரு மூட்ல ஒரு ஜோன்ல இருக்காங்கன்னு. கமருதன் ஏதாவது வாயை விட்டுருவானோன்னு அரோராக்கு பயம் இப்போ. அதனால தெளிவா அமைதியா இருக்கா. 60 சாக்காடு நாள் எப்படி நம்ம இருந்தாலும். அதான் கமருதி பார்த்து பயம் எங்கேயாவது நம்ம பேசுறத எங்கேயாவது போட்டு உடச்சிட்டு போறான்னு சொல்லிட்டு அவங்க சேஃப்டியா இல்ல இருக்காங்க. கமருதீன் வந்து அடுத்த டோரை திறந்து அரோராவை சொல்லிட்டு போறாருன்னு ஒரு பயம் இருந்திருக்கும். அதனால அவங்க வாய் திறந்திருக்க மாட்டாங்க. அது அவங்க கூட இருக்கு. வீக்கெண்ட்ல மட்டும் தாங்க துறப்பாங்க. இவன் யாரா இவன் சும்மா சும்மா போய் மச்சான் சிரிக்கிறாங்கடா. அப்படியே நீ தள்ளி விட்டுட்டு நீ உட்காருவியா, நான் உட்காரக்கூடாது. மூதேவி ஸ்ட்ராட்டஜியா அதுதான் பண்ணிருக்கா. கேம் காரை விட்டு இறங்கணும்னு தான் தள்ளினது. அப்புறம் தள்ளி விட்டுட்டு அவ எதுக்கு வெளியே போவா? மூளையே இல்ல ஆனா இந்த ட்ரைனேஜுக்கு சுத்தமா. இன்ஸ்டால வந்துட்டு யாரோ ஒருத்தன் பாவம் கமருதீன் ஃபேன் வந்து போட்டிருந்தான். அப்போ ஜஸ்டிஸ் ஃபார் சாண்ட்ரால ஜஸ்டிஸ் ஃபார் கமருதீன், ஜஸ்டிஸ் ஃபார் பார்வதி, ஜஸ்டிஸ் ஃபார் ஆதிரைன்னு போட்டிருக்கணும்ல. ஏன் அதுக்கெல்லாம் யாரும் வரலன்னு போட்டதுக்கு, வாங்க கைஸ் அவங்கள பார்வதியும் பீரை ஃபேன்ஸை தான் அடிக்க முடியல, இவனை வந்து அடிப்போம்னு சொல்லி போடுறாங்க. இது ஒன்றும் புரியல எனக்கு. அவ்வளோ பிஆர்ஸா இல்லைன்னா நிஜமாவே இப்படிதான் பீப்புள்ஸ் மைண்ட் இருக்கா எப்படின்னு ஒன்றும் புரியல. நான் சபரிக்கு பிஆர் இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கலங்க. இன்னைக்குதான் பாக்குறோம் அவ்வளவு பிஆர்ஸ் வராங்க. லாஸ்டா தான் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க பூஸ்டர் பேக் இருக்கு. இல்லங்க சாண்ட்ரா பியரும் திவ்யா பியரும் நல்லா ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ. இல்ல இப்ப இந்த மாதிரிதான் கேம் போகுமா? இந்த மாதிரிதான் கேம் போகுமா? 14 மணி நேரம் காலையில 10:30 மணி வரைக்கும் கேம் போகும். கைஸ் நம்ம என்ன பேசினாலும் நம்ம என்ன பண்ணாலும் இது கார்ப்பரேட் வந்து எவ்வளோ எமோஷன்ஸ் இழுக்க முடியுமோ அவ்வளோ எமோஷன்ஸ் இழுப்பாங்க. ஓகே கைஸ், ஸோ இதை வந்து இப்போ வந்து ஒரு சில இன்ஸ்டன்சஸ்ல கான்டெஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் 1 டேக்கு மேல இன்ஜுரிஸ் கூட நடந்து they have come back. ஓகே, ஸோ நோ மேட்டர் வாட் நம்மளுக்கு வந்து பேச முடியும். பார்வதிக்கு நடந்த மற்ற இன்ஸ்டன்சஸ் எடுத்து நம்ம சொல்ல முடியும் தவிர this is ultimately it will be the corporate decision and there's only 2 routes. இப்ப வந்து சாண்ட்ராக்கு தப்புன்னு நினைச்சா இப்போ பார்வதிக்கும் தப்பு நடந்திருக்குதான், ஆதிரைக்கும் தப்பு நடந்திருக்குதான். ஸோ அது they'll have to weigh that in. verbal spat, extreme verbal abuse and spatனா அப்ப வந்து கமருதீன் அண்ட் சாண்ட்ராக் வந்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ there's only 2 ways out of it. So meanwhile எவ்வளோ they can do they will do. டுமாரோ அதாவது ஃப்ரைடே பார்வதி இன்னைக்கு வந்து எல்லாம் வச்சு செய்வாங்க இந்த ஹவுஸ். அவங்க எல்லாம் புனிதர்கள் மாதிரி. பார்வதி வில் கீப் குவைட், அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். பட் and actually guys the others also know இது ஒன்றும் பெரிய இது இல்லை, நம்ம பண்ணோன்னு அவங்களுக்கும் தெரியும். ஏதோ ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க ஃபார் த சேக் ஆஃப் அவங்க முதுகு தோலை பாதுகாத்துட்டு. ஸோ திஸ் வில் கண்டினியூ டில் சாட்டர்டே. அது மாதிரி வெளியே இருக்கவங்களும் அவ்வளவும் குதிச்சுட்டு இருப்பாங்க. நம்மள வந்து எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சிட்டு இருப்பாங்க. இட்ஸ் as simple as that. இல்ல கமருதீன் எடிட் ஆக மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரஜின் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு, நான் உள்ள போனா ஒரு அரைஞ்சிருவேன்னு சொல்லிட்டு வார்னிங் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஸோ அந்த கண்டென்ட்டுக்காக கமருதீனை உள்ள வச்சுப்பாங்களான்னு தெரியல. எப்படிங்க அறைய முடியும்? நான் என்ன கேக்குறேங்க, பேசுனாங்கங்க சிம்பிள். இதை வந்து இவங்க பேசுறாங்கன்றதுக்காக என்னால எமோஷனலா பேச முடியாது. ஓகே, சாண்ட்ரா ஈக்குவலா பேசுனாங்க, கமருதீன் ஈக்குவலா பேசினாரு. 2 பேர் மேலேயும் ஈக்குவல் தப்பு இருக்கு. ஓகே, நேத்து இவங்க அம்மிக்கு ஒரு கேம் விளையாண்டாங்க. அதுல வந்து இதை விட அதிகமான ப்ரெஷர் போட்டிருப்பாங்க, இதை விட அதிகமா பண்ணியிருப்பாங்க. அதை வந்து கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. இதை வந்து சீரியஸ் நோட்ல எடுத்துக்கிறது வந்து எனக்கு ஓகேவா படல. இதை யாரு கேட்டாலும் எப்படி கேட்டாலும் அதுதான். இதை தாண்டி சேனல் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ இட்ஸ் தேர்ஸ். உண்மையாலுமே சேனலுக்கு டெசிஷன் எடுக்கணும்னா ஒருத்தன் வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் கதறான், ஐயோ 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 போச்சு அவ்வளவுதான், செகண்ட் ஹாஃப்ல என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஓகேவா, அவனை வந்து
சீண்ட கூட இல்ல, டச் கூட பண்ணல. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுமா? அஞ்சலி, அஞ்சலி உங்களுக்கு நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறேன். கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கு மட்டும் ப்ராப்பர் ரிப்ளை மட்டும் கொடுங்களேன். எனக்கு டைப் பண்ணுங்களேன். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு. யா அந்த ரிப்ளைக்கு டோன்ட் சே த நேம். டைப் பண்ணி அனுப்புங்க. I'll copy paste it there. ஓகே ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே லைவ் தானே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க தான் லைவ் பாக்குறீங்க, நான் பேசுறதுக்கு நீங்க பார்த்துட்டே சொல்ல மாட்டேன்றீங்க. ஐயோ லைவ் நான் பார்த்துட்டு லைவ் இருக்கேன்யா. பார்க்கல. எனக்கு வந்து திவ்யா அப்படியே பேசும்போது ஆங்குது. இல்லைங்க, ஏற்கனவே விஜய் சேதுபதி வந்து சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அந்த கனி இஷ்யூலயே வந்து ஓவரா அப்படியே நீங்க பண்ண தப்புதானமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. சோ அவர் வந்து ஏன் சாண்ட்ராக்கு தான் மச்சான் அதிக மச்சான் பொண்டாட்டிங்க. மச்சான் வைஃப் வேற. அது வேற மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா அவங்களுக்கு தான் வந்து ஒரு இது இருக்கும். ஸோ அதனால இதுல வந்து நியாயமா இருக்குமான்னு தெரியல. பார்வதிக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் அடிச்சுட்டு ஓரமா உட்கார வச்சிடணும். 2 நாளையும் அவங்களே போட்டு அடிச்சீங்கன்னா அவங்க டவுன் ஆயிடுவாங்க. ஏற்கனவே வந்து இப்ப அடுத்த வீக் வந்து இந்த ஓல்டு கண்டஸ்டன்ட் எல்லாம் போவாங்க. அப்பயும் போய் அவளை டவுன் பண்ணாம இருக்கணும். ஸோ அதனால பார்த்து பண்ணுங்க. பார்வதி சொல்றா எனக்கு கண்ணில் அடிபட்டப்பவும் மெடிக்கல் ஹெல்ப் இருக்கு, நான் யார் மேலேயும் பழி போடல, அதை பண்ணாதீங்க நீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சேயிங். அஞ்சலி அதுல போடும்பொழுது இன்சிடென்ட் பை இன்சிடென்ட் சபரிநாதன் பண்ணார் இல்லையா, சபரிநாதன் பண்ணதுக்கு ஏன் கண்டம் தெரிவிக்கல, ஓகேவா? அடுத்து விக்ரம் வந்து இது விளையாடும் போது ஆதிரையோட மூஞ்சி உடஞ்சு போயிருக்கும், ஏன் வந்து கண்டம் தெரிவிக்கல? முந்தானேத்து இவரு ஐ மீன் கம்ருதீன் பண்ணுவார் இல்லையா கேம்ல, அதற்கு தெரிவிக்கல. இது எல்லாத்தையுமே வந்து சேனல் அட்ரஸ் பண்ணல, ஓகேவா? சபரிநாதன் ஆக்சுவலி அட்ரஸ் பண்ணாங்க. விக்ரம் பண்ணதோ மத்த இவன் பேசின இந்த அபியூசிவ் பிஹேவியர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்ல, எதையுமே கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. கானா வினோத் எதுவுமே ஏன் பெர்ஃபார்ம் பண்ணல? ஏன்னா இப்ப பண்றத பார்த்தா திவ்யாவும் சபரியும் தான் உள்ள பூந்து ஸ்கோர் பண்றாங்க, ஈவன் சாண்ட்ரா. ஸோ டாப் 5 கானா வினோத் வருவாரா? இல்ல அவர் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தா அவர் பேச வேண்டிய இடத்துல எல்லாம் இன்னைக்கு தேவையில்லாம பேசுறாரு. வந்து அவங்க பேசுறாங்க, விக்ரம் சபரி இப்ப கத்துறாங்கன்னா அவரும் சேர்ந்து கத்துறாரு. அப்படிதான் இருக்குது. அவரு அதுல தெளிவா இல்ல. நம்ம எதுக்கு கேக்குறோம், யார் மேல தப்பு, ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் அவர் பாடு நல்லா இதா உட்காந்துட்டு இருந்தாப்புல, நல்லா இடம் கிடைச்சிருக்குன்ட்டு எதையுமே பேசாம. அப்புறம் பார்த்தா வெளியே போயிட்டோமே, கேம் போயிடுச்சுன்றதுல கத்துறாங்க எல்லாரும் 3 பேரும். ஸோ அதுக்கும் பிக் பாஸ் வந்து வெளியே போங்க, நீங்க எங்க வேணாலும் போங்க, அதெல்லாம் என்ன பிக் பாஸே சொல்லி அனுப்புறாங்க. அவனுங்க உள்ளே இருந்துட்டு கத்துறானுங்க, நீங்க போய் கார் பக்கமாவே அங்கேயே போங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தது. அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு சாண்ட்ராவை கொஞ்சம் காமா இருக்க சொல்லுங்க அப்படின்ன பிறகு இப்ப சிரிக்கிறாங்க, காம் ஆயிட்டாங்க. ஸோ தோசை சுட்டு கொண்டு வந்து வினோத் கொடுக்குற சாப்பிட்றாங்க. இப்போ வந்து நார்மல் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது.
ஸோ யா அவ்வளோதான். அவங்களுடைய நாடகம் முடிஞ்சு போயிட்டுது. எடுத்த ட்ராமா, பாரு அவங்கள பத்தி ரொம்ப அந்த 3 நாளா அவங்க எப்படி நினைச்சாங்களோ, அத மட்டும் மக்களுக்கு நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்றதுல ஒரு அச்சீவ்மெண்ட். அவங்களுக்கு கிடைச்ச மாரி ஒரு இதா ஃபீல் பண்ண மாரி எப்படி சிரிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கட்டும் அவ்வளோதான். வேற என்ன பண்றது? பாரு சொல்ற மாரி மற்றவங்களுக்கு கெடுத்து மற்ற பொண்ண நீ கெடுதலா பேசும்போது, உனக்கு அந்த மனசு உனக்கு வலிக்கல. உன்ன பேசினா மட்டும் வலிக்குது. நீ வந்து என்னைய பேசுறீங்களேன்னு அழுகுற அப்படின்ற மாரி தான் இருக்கு. பார்த்தேன். எனக்கு நாளைக்கு பார்வதியை எவிட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு போட்ட உழைப்ப எவனுமே இந்த சீசன்ல போட்டதே கிடையாது. அதெல்லாம் எவிட் பண்ணாங்கன்னா அவனெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டானுங்க. ஆனா கண்டிப்பா, கண்டிப்பா. நான் டாப் 5ல கண்டிப்பா வருவாங்க. பட் இந்த அளவுக்கு மோசமா ஒரு டாஸ்க்க வந்து டாஸ்க்கா பார்க்காம, இவ்ளோ என்னமோ அப்படியே எல்லா கேமையும் அப்படியே கேம் மாதிரி பார்த்து விளையாண்டவன், நேத்தெல்லாம் சபரி எங்க போனான்? போட்டு அமுக்கும்போது பேசாம எழுந்து போய் அப்படியே உட்கார்றான் சைலன்ட்டா. ஏன்டா இப்படி அமுக்கி விளையாடுறீங்க? இப்படி விளையாடுறது கேம் இல்லைன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, அத வேற ஆங்கிள்ல கொண்டுட்டு போணும் அப்படின்னு பேசவே இல்ல. அப்படியே சப்போர்ட் பண்றான். இன்னைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து இதுவரை தான் அவங்களுக்கு இது பாயிண்ட் கிடைக்கின்ற மாரி தேவையில்லாம அதுக்கு தான் பார் சொன்னாங்க. ஆடு வந்து தேவையில்லாம தலை நீட்டுது. அப்பதான் வெளிய தெரியும் அப்படின்னு திவ்யாக்கு நல்லா நேரத்தான் சொல்றாங்க. எவ்வளவு சொன்னாலும் அது கேட்கவே இல்ல. முன்னால உட்கார்ந்து அப்படியே இந்தா இப்ப வந்துட்டானுங்க. கத்திட்டு இருக்கானுங்க பாருங்க. இல்ல நேத்து அரோரா சொன்னது எனக்கு மேட்ச் ஆகுது. இவன் சபரி பண்றதுலாம் வந்து மாணிக் பாஷா படத்துல ரஜினி மாதிரி அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றான். கண்டிப்பா அவனுக்கு 2 3 சீரியல் இருக்கும்னு நினைக்கிறேன் வெளியே வந்து. அவன் கண்டிப்பா கேஷ் போட்டு எடுக்க மாட்டான். நம்ம பெர்ஃபார்மன்ஸுக்கு கண்டிப்பா நம்ம வந்து ரன்னராவது வருவான்ற அவன் தைரியத்துல இருப்பான். ஐயோ! யார்ரா இவனுங்க டேப்பா? என்னடா எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? நான் பேசுறேன், நீங்க எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லை. இப்போ வந்து ஐயோ சாரி இல்லங்க அந்த வீடியோ ஓடிட்டு இருந்துச்சுங்க பாத்துட்டு இருக்குங்க. அதாங்க சபரி பண்றது வந்து மானிஷ் பாஷா படத்துல ரஜினி மாதிரி பண்ற அப்படி ஏங்க அரோரா சொன்னாங்கல்ல, அது கரெக்டா செத்து போன சபரி ஆர்மி எல்லாருமே வந்து முழிச்சுக்கிட்டு எஸ் கமான் சபரி அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு எப்பா டேய் என்றா ஓரளவுக்கு தான் தங்கதுரை. இல்லங்க இந்த வியாக்கானம் இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ல இவங்க எல்லாம் பேசினாங்களாங்க. இன்டென்ஷனலா அத்தனை தடவை பண்ணும்பொழுதெல்லாம் நியாயமா இதுல யாராவது ஒருத்தர் பேசினாங்களா? எனக்கு அதுதான் இங்க இதா இருக்கு. உங்களுக்கு ஒரு நபர் பிடிக்கல, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. யாராவது ஒருத்தவங்க வேணும்னே, அது சபரியாக கூட இருக்கட்டுமே, ஒரு ஃபிட்ஸ் வரணும்னு சொல்லிட்டு பண்ணுவானா? பார்வதி அந்த அடிச்சதுமே, "நீ வேணும்னே தான்டா என்ன அடிச்ச. கண்ல குத்தி இப்படி ஆக்குன" அப்படின்ற வார்த்தை ஒரு இடத்துல சொன்னாளா? அவ ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போலையா? இன்னைக்கு சாண்ட்ராவ அடிச்ச மட்டும் வேணும்னு அடிச்சது மாதிரி வந்து கத்துறான் பாத்தீங்களா? அன்னைக்கு இவன் என்ன ஹியூமானிட்டில அன்னைக்கு அடிச்சு தள்ளினான் ஒரு பெண்ணை வந்து கீழே அடிச்சு அடிச்சு கால் மிதிச்சு ஷூ இல்ல அப்படி தள்ளினான்ல. அப்ப எங்க போச்சு இவனுக்கு அடிக்கிறான் உண்மையிலேயே அவளை வேணும்ட்டு அடிக்கின்ற. அப்ப சொன்னா பாத்தீங்களா காஃபி சூடா இல்லைன்னா மூஞ்சில கூட ஊத்திருவேன் அப்படின்லாம் சொன்னவன் தானே இவன். என்ன சொல்லுங்க இல்லங்க இந்த அப்ப சீசன்ல பாருகிட்ட. ஆரம்பத்துல இருந்தே வந்து ஒண்ணு எல்லாத்தையுமே இவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். எதையுமே இவங்க கண்டனம் தெரிவிக்கவே இல்ல. ஓகே. எல்லாத்தையும் கேஷுவலா விட்டுட்டாங்க. ஈவன் கம்ருதீனோட எவ்வளவோ கமெண்ட். லாஸ்ட் வீக்கெண்ட்லாம் நினைச்சிருந்தாங்கன்னா, கம்ருதீன் இவங்க என்ன வேணா பண்ணியிருக்கலாம். இவங்க அத பத்தி எதுவுமே இது பண்ணவே இல்ல. ஒரு சீரியஸ் நோட்ல பண்ணல. இப்போ இந்த டாஸ்க்ல பிக் பாஸ் தான் வந்து சாண்ட்ரா வந்து ஃப்ரீயா இருக்காங்க. கேஷுவலா உட்கார்ந்திருக்காங்க. அப்படியே உட்கார்ந்திருக்கு. இது எல்லாத்தையுமே சொன்னதே பிக் பாஸ் தான். கரெக்ட்டா? இல்ல டாம், ஆக்சுவலா போரிக்கி பாருன்றதும் சரி மைண்டுக்குள்ள வச்சுக்க. காமுறுதுன்றத நீ மைண்டுக்குள்ள வச்சுக்க. அத வந்து அது ஒரு கார்ல எல்லாரும் இருக்கும்போது அப்படி சொல்றதும், இவ்ளோ ட்ரிகர் பண்ணிட்டு திவ்யா கூட ஹைஃபை அடிச்சுக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, அனு மெசேஜ் செக் பண்ணுங்க. பாரு ஹலோ? இல்ல ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்.
அனு 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 செக் யோர் டிஎம். டிஎம் பாருங்க டாம். எல்லாம் விக்ரம் தூங்கும்போது தலாணியை வச்சு கொலை பண்ணா சரியாகுன்றான், சரியாகும் அப்படிங்கிறான். என்ன பேசணுன்னே தெரியாம பைத்தியக்காரங்க மாதிரி 2 பேரும் இது பண்ணி நிக்கிறானுங்க பாருங்க. நான் இன்னுமே பேச மாட்டேப்பா, அவங்க மூஞ்சியை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் இங்க பேசிட்டு அப்படின்றானுங்க. இவங்க இப்படிப்பட்டவங்க தலானியை கூட வச்சு கொள்வாங்களாம். என்னெல்லாம் பேசுறானுங்க. அவன் எல்லாம் வினோத் துப்பாக்கி இருந்துன்னா சுட்டு விட்டுருவேன் இங்க இருக்கிறவங்க எல்லாரையுங்கிறான், தோசை சுடுறான். ஐயோ, இதெல்லாம் தான் நாளைக்கு வந்து விஜேஎஸ் வந்து கொஷின் பண்ணணும். பாரு பண்ணது வந்து இப்போ அவங்க ட்ரிகர் பண்ணும்போது 2 அரை சான்றவை விட்டாதான் தப்பு. அமைதியா இருந்துட்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு காரை விட்டு வெளியே தள்ளுறத வந்து இவ்வளோ வெளியே பேசியிருக்காங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல என்ன தப்புன்னு ஒன்றும் புரியல. ஹார்ஷாவும் கிடையாது. ஓகே, ஷி வாஸ் ட்ரைங், கீப் ஆன் ட்ரைங் ஃபார் 1 மினிட்ஸ். அப்போ 1 மினிட் 2 மினிட்ஸ் ட்ரை பண்ணி அப்புறம் புஷ் பண்ணி வெளியே தள்ளுறாங்க. இதில் என்ன இருக்கு? இவனுங்களாம் இவ்வளோ பண்றானுங்க. ஒவ்வொருத்தனும் இதுதான் சான்ஸ், எப்படி இருந்த பாரு இவ்வளோ வீக்க வந்துட்டு இருக்கு, இதை இப்படியா அடிச்சுட்டு வெளியே துரத்தி விடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. டெஃபினட்டா நாளைக்கு சுபிக்ஷா ஒரு சிங்கிள் எவிக்ஷன் தான் கொடுப்பாங்க. நான் ஒன்றா திருப்பி நாளைக்கு பேசலாம். சிங்கிள் எவிக்ஷன் தான் இருக்கும், சுபிக்ஷா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வைல்ட் கார்டு அதர் கண்டஸ்டன்ஸ் ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸ் வர்றதுனால சுபிக்ஷாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வரவங்க ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற அளவுக்கு சுபிக்ஷா கிட்ட ஒன்றுமே கிடையாது. அதனால சுபிக்ஷா அனுப்பிச்சி விடுவாங்க. கண்டிப்பாக கம்ருதீன்லாம் இருப்பான். ஏன்னாக்கா திவாகர் வந்தால் கம்ப்ளீட்லி திவாகருக்கு கம்ருதீனுக்கு பாருக்கு ஒரு கிளாஷ் வரும். அதே மாதிரி கம்ருதீனை இப்போ பிரஜனுக்காக வேண்டி கம்ருதீனை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டாக்டிக்ஸ்க்காக வேண்டி கண்டிப்பாக வச்சு தான் இருப்பாங்க. ஸோ விஜேஎஸ் வந்து ஷுட் நாட் கொஷின் திஸ் திங்ஸ் ஆக்சுவலி. ஆமா, கடைசி வீக்கெண்ட் வரைக்கும் அவங்களுக்கு டிஆர்பி வேணும்ல, அதுக்காக இந்த இதுக்கெல்லாம் வச்சுட்டே இருப்பாங்க. இவங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்களேன், அது வந்து கடைசி வாரம் வரைக்கும் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும், இன்னும் மக்கள் பேசப்படும்ன்றது இது எல்லாமே ஸ்கிரிப்ட் தான் ஃபுல்லு. பார்த்து அங்க நடக்கிற மாதிரி தான் இங்கேயும் ஒரு பெண்ணு தான் டிக்கெட் ஃபினாலே வின் பண்றாங்க 60 ரூபா. அதே மாதிரி அங்க போடுற சண்டை தான் தள்ளி விடுறது, எல்லாமே அதே தான் நடக்குது. அந்த ஸ்கிரிப்டட் தான் ஃபுல்லா. என்ன ஒண்ணு அங்க வன்மம் கிடையாது. இந்த மாதிரி யாரும் கத்தி ஒரு மாதிரி வன்மமா அதில்ல. டாக்டர் கிட்ட போனா கூட அது ஒரு சைலண்டா கூட்டிட்டு வந்துட்டாங்க, அவ்வளவுதான். அது வீக்கெண்ட் எபிசோட்ல முதல் நாள் அதை வந்து அட்ரஸ் பண்ணாங்க, அவ்வளவுதான். இவங்க மாதிரி கத்தல யாரும். ஒரு மாதிரி திவ்யா, இந்த விக்ரம் இவங்க மாதிரி கத்தி குழப்பி கூச்சல் போடல. அதுதான் ரீசன். ரீஎன்ட்ரி டீம்ல கூட வந்து பிரவீன் கண்டிப்பா திவாகர் கூட ஜாயின் பண்ணி பாரு இவங்கெல்லாம் ஒரு கோஷ்டியா தான் இருப்பாங்க. ஸோ கனி வந்தா கூட பெருசா இம்பாக்ட் ஒன்றும் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு வெளியே அவ்வளோ அடி, அதுலேருந்து மீண்டு வரது கூட திருப்பி ரீஎன்ட்ரிக்கு ஓகே சொல்லிட்டு வருவாங்களான்றதே டவுட்டு தான். ஸோ அதனால வேற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வீக்னு நினைக்கிறேன். அமித் பாத்தீங்களா? அமித் நிறைய இன்டர்வியூ வந்து வெளியில பார்வை பத்தி அவ்வளவு பேசியிருக்கா பாருங்க. இங்க உட்காந்து பேசாம ஒரு மாதிரி இங்க பேசிட்டு பேச என்ன தெரியலையா? அவங்க ஒய்ஃப் கூட வந்து சொன்னாங்க தானே, அப்ப போய் மற்றவங்களோட சேர்ந்து இருக்க வேண்டியதானே. மறுபடியும் பாரு கூடவே இருந்துட்டு சாண்ட்ரா கூட தான் சொல்லி கொடுத்தாங்க, பாரு கூட சேராத, பேசாத, அவங்க இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவ திருப்பி பேசிட்டு இப்ப அங்க பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. தேவையில்லாம அவ்வளவு வந்து அமித் எல்லாம் சுத்த வேஸ்ட். அதெல்லாம் இங்க வந்தது என்ன சொல்லுங்க.